ஹாய் வீவர்ஸ், எங்கள் தோட்டத்தை பார்த்தீங்களா? மழை பெஞ்ச பிறகு நல்லா செடிகளும் கொடிகளும் புற்களும் நிறைய வளர தொடங்கிடுச்சுங்க. அதனால் சரி தோட்டத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்தும் அப்படின்னு நினச்சி தொட்டிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, நிறைய தொட்டிகளாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த செடிகளெல்லாம் கட் பண்ணி அதை க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், முதல்ல எப்படி இருக்குது பாருங்கள். தொட்டிகள்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதன் பிறகு வேறு ஏதாவது பயிரிட முடியுமா அப்படின்ட்டு யோசித்து இப்போ நாங்கள் அது க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். தொட்டியெல்லாம் எடுத்து ஓரம் வச்சாச்சு. நிறைய வேலைங்க. தோட்டம் ஃபுல்லாக ஒரே கொடியும் செடியும் நிறைய தேவையில்லாத செடிகளும் களைகளும் வளர்ந்துருச்சுங்க. அது க்ளீன் பண்ணால் தான் அடுத்து ஏதாவது செடி நடலாமா, பயிர் ஏதாவது வைக்கலாமா, இல்லை பெரிய வேறு ஏதாவது புதிய செடிகளை நடலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கும். இப்போ எல்லா செடியும் பாருங்கள், மிளகாய் செடியிலேருந்து ரோஜா செடி, செம்பருத்தி செடி எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டோம். அந்த ஓரம் ரைட் சைடில் பாருங்கள் எப்படி பாருங்கள், அந்த இடமே அப்படியே பொதார் மாதிரி இருக்குது. எப்படி இது இன்றைக்கி க்ளீன் பண்ணிடணும் ஒரு 2 நாளில் அப்படின்னு நினச்சி நானும் எங்கள் வீட்லேயும் சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ க்ளீன் பண்ணுறோம், பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு அந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தேன்னா இன்னும் உதாரணம் சொல்லுவாங்களா, அதுக்கு போல் இப்படி இருந்த இடம் இப்போ எப்படி மாறி இருக்க போகுது பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்க போகுது பாருங்கள். ஏன்னா நம்ம தோட்டத்தை சுத்தமாக வச்சுருந்தா தான் நம்ம வந்து பல வேலைகளை நல்லா செய்யலாம், செடி நடலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. தரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாகிடுச்சு பாருங்கள். அந்த ஒரு பக்கமே நாங்கள் சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பொதார் மாதிரி இருந்தது இல்லைங்களா. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மல்லிகைப்பூ செடியெலாம் நல்லா வெட்டிட்டோம். வெட்ட தான் மல்லிகைப்பூ செடி தாறுமாறாக பூக்கும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி, நீங்கள் எந்த அளவுக்கு மல்லிகைப்பூ செடியை வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பூ கொடுக்கக்கூடியது. பாருங்கள், க்ளீனாகிடுச்சுங்க. நடைபாதை பாருங்க, 2 பக்கம் இருக்குது. எல்லாமே தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வேறு ஏதாவது செடி வைக்கலாம், பூக்கள் செடி வைக்கலாம், காய்கறி செடி வைக்கலாம், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ சுத்தப்படுத்திட்டோம். ஏற்கனவே இந்த தொட்டிகள்லாம் நிறைய எடுத்து நல்லா ஓரம் கட்டி வச்சுருக்கோம். அப்புறமா எடுத்து வச்சுருவோம். இப்போ முதல்ல க்ளீனிங் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. வீட்டை சுற்றி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து வீட்டு ரைட் சைடில் இருக்கிற பிளேசஸ். இது லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. அந்த இடத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து மல்லிகைப்பூ செடிங்க, சூப்பர் பூங்க. நல்லா வெட்டி விட்டுருக்கோம் மொட்டையாக. இன்னும் கொஞ்ச நாள் என்ன அழகாக பூக்கும் தெரியுங்களா. இப்போ ஒவ்வொன்றா நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ பொதாராக இருந்ததுன்னு. புதர் செடியுமா இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். அடுத்து எந்த இடம் க்ளீன் பண்ண போகிறோன்னா, எங்கள் வீட்டிலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அங்கேயும் நல்லா பொதார் மாதிரி இருக்குது. அங்கேயும் மல்லிகைப்பூ செடிகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் அடுத்து இந்த இடம் சுத்தப்படுத்த முடியும். அப்போ இங்கேயும் ஏதாவது ஒரு நடலாம். அங்கே வந்து நிறைய மல்லிகைப்பூ செடி இருக்குது, கொடிகள்லாம் நிறைய இருக்குது. அதை கட் பண்ணோம்னா இன்னும் நல்லா வளரும். அங்கேயே பொதார் மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு அதையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எங்கள் 2 பேரால் முடியல, 3வது ஒரு ஆளை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இருந்த இடம் இப்போ எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.